Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு தோரணையம் போகணும் அப்படின்னா விரும்பக்கூடிய வண்டியில முதல் வண்டி இந்த வண்டி தான். இதுக்கப்புறம் தான் ஸ்கார்பியோ அது இதுன்னு வரும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தரமான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படிங்கிறத நீங்க உங்களோட தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த வண்டியோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. அடிக்கடி எனக்கு கொஞ்சம் இருக்கு, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ஓனரை கேட்டே தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன வண்டி தான் மஹேந்திரா பொலேரோ. சரிங்களா, இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் காசு இருக்கு. ஸோ இந்த ஷோரூமோட ஓனர் அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? ஆனால் நம்ம பேர் ஜக்கேன்னு. நம்ம அந்த திண்டுக்கல் கார்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. நம்ம திண்டுக்கல் கார்ஸ் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்ல வந்து நீங்கள் வந்து நம்ம திருச்சி ரோட்டில் வந்தாலும் சரி, சேலம் ரோட்டில் வந்தாலும் சரி, ஒரு ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள நம்ம செட் இருக்குண்ணே. மெயின் 4 வேலும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம தான் விசிட் பண்ணலாம்ண்ணே. வாங்க வந்து வண்டியை பாருங்கண்ணே. நம்ம திண்டுக்கல் கார்ஸோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஆனால் நம்ம என்ன காரணம் எடுத்து வந்திருக்கோம், நம்ம வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பொலிரோண்ணே. 2010 மாடல் பொலிரோ. வண்டி வந்து லக்ஸரியாக இருக்கும்ண்ணே. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான வண்டி. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு உங்கள் வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டி வண்டி ஓட்டி பாருங்க, உங்களுக்கே தெரியும். வண்டி நல்லா இன்ஜின் நல்லா கண்டிஷன் வண்டி, டிஏ இன்ஜின் வண்டிங்க. அதுக்கு வண்டி பொலேரோ பத்தி தெரிஞ்சவங்கலாம் கண்டிப்பா வண்டி எடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா பொலேரோ விரும்புறவங்க பாத்தீங்கன்னா பொலேரோவோட அருமை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஆனா நம்ம கன்சல்டிங்ல ஏதாவது ஆஃபர் நமக்கு இது கொடுக்குற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கானா? ஆனா கண்டிப்பான நம்ம செட்டுக்கு வர்றவங்க கம்பல்சரி அவங்க எவ்வளவு ரேட் ஒரு கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு நெகோசியேட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் பண்ணி கொடுக்க பார்ப்போங்க. வண்டி எடுத்துட்டு போகும்போது வண்டிக்கு என்னென்ன தேவையானதோ சரிங்களா எல்லாமே ஸ்டெப்னி வீல், ஜாக்கி, லிவர், வீல் ஸ்பானர் எல்லாமே கொடுத்துருவோம். நெகிழ்ச்சிபிள் ரேட்டுக்கு நம்ம பண்ணி தருவோங்க. நீங்க வந்து வண்டியை பாருங்க, நேரம் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட்டு கண்டிப்பா தேடி வந்துட்டே இருப்பீங்க. சரிங்க, அப்ப நான் காரோட இன்டீரியர் எல்லாத்தையும் காமிச்சிட்டு திருப்பி அவுட்ரோ. ஓகே 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 ஓகே. வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் சீட் கவர்ஸ் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் நல்லா இருக்கு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,22,941 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஓடி இருக்கு. நீங்கள் லைவாக கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சரிங்களா, வண்டி ஓட்டி பார்த்தாங்க. வண்டி ஓட்டுறக்கெல்லாம் செம்மையா இருக்கு. நான் எந்த வண்டி வீடியோ எடுத்தாலுமே அதை ஒரு நிமிஷத்துக்கு ஓட்டி பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுப்பேன். நல்லா இருக்கா, நல்லா வண்டி ஓப்பனா தான் ஓடுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எடுப்பேன். சரி வாங்க பின்னாடி போய் ரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வண்டியோட ரியர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. வண்டிக்கும் அதாவது இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே பெருசா இருக்கும். சரிங்களா, அந்த வகையில பார்த்தீங்கன்னா வண்டியில லெக் வண்டியே ஸ்பேஸா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய வண்டியா தான் இருக்கும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளியரா தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பின்னாடி ரியர் சீட் கவர்ஸும் பாருங்க நல்லா குஷனா தாங்க, நல்லா தான் இருக்கு. இப்போ வாங்க வண்டியோட ட்ரங்க் ஷீட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேபி சீட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேபி சீட், இந்த இடத்துல ஒரு பேபி சீட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு 2 பேர் பின்னாடி உட்காந்துட்டு போகலாம். இல்லையா எனக்கு உட்கார பிடிக்கல அப்படின்னா இந்த சீட் இதில் எடுத்து விட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்முன்னு இங்கனுக்குள்ள லக்கேஜ்க்கு எதை வச்சுட்டு போகிறதுனாலும் போகலாம். சரிங்களா, வண்டியோட இன்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஐ இன்ஜினுங்க. வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டை கேட்போம். ஒரே கிளிக் தாங்க, ஜம்மு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சீட் கவர்ஸ், இன்ஜின் சவுண்டு, டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்குது. சரிங்களா, இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸை 1 செகண்ட் ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு வண்டியோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அவரே சொல்லுவோம். ஆனால் நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸை 1 செகண்ட் சொல்லிருங்கண்ணா. அண்ணா நம்ம வண்டி வந்து 2010 மாடல்ண்ணே. டிஏ இன்ஜின் பொலிரோ. 3 ஓனருங்க. சரிங்களா, 3 ஓனரு. இன்ஜின் தெளிவாக இருக்குங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா
மினிமம் ரேட்டு தான். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,70,000 சொல்றாங்க. சரிங்களா? நீங்க நேரா வாங்க, அதில் நம்ம நெகிழ்ச்சிகள் பண்ணி கஸ்டமருக்காக நம்ம முன்னாடி நின்று பேசி எவ்வளவு குறைச்சி பண்ணி தர முடியுமோ அந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி தரலாங்க. வண்டி நல்லா இருக்கு, வண்டி மிஸ் பண்ணிட வேணாம். இந்த 2,75,000 ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் ரேட் தாங்க. நேரில் வந்தீங்கன்னா இதுவுமே பேசி பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன் செகண்ட் நம்மளோட ஷோரூம் எங்க இருக்குங்கிறத இன்னொரு தாட்டி சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ஷோரூம் வந்து நீங்க திண்டுக்கலுக்கு பல வழியில் வரலாம். சரிங்களா? சென்னையிலேருந்து வந்தால் திருச்சி வழி வரலாம், பெங்களூர் இந்த லைன் வந்தால் சேலம் வழி வரலாம். சரிங்களா? சேலம் வழி வந்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம 4 வேலே நம்ம திண்டுக்கல் காசு இருக்குங்க. அதுக்கடுத்து திருச்சி ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம பைபாஸ்ல இருந்து அதே 1 கிலோமீட்டர் நம்ம செட் இருக்குங்க. சரிங்களா? எங்கிருந்து வந்தாலும் சரி, நீங்க என் நம்பருக்கு கால் பண்ணா சரி, உங்களை வந்து நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க. நம்ம செட்டுக்கு வந்து வண்டியை காமிச்சிட்டு ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தால் நீங்க அட்வான்ஸ் போட்டீங்கன்னா சரி, உங்களோட டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வண்டியில் என்னென்ன தேவையோ எல்லாமே கிலோமீட்டர் நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு நான் செக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துலாங்க. திருப்பி உங்களை கொண்டு போய் நாங்க எங்க ஆபீஸ்ல பசங்க சொல்லி உங்களுக்கு ஒன்றும் இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுலாங்க. நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு வந்து வண்டியை நீங்க எடுத்துட்டு போங்க. கிலோமீட்டர் போகும்போது நீங்க போட்டோ எடுத்துட்டு போயிடலாங்க. சரி, ஆனா நம்ம ஷோரூம் எப்பெல்லாம் ஓப்பன்ல இருக்கணும் அதை சொல்லிடுங்க. நம்ம ஷோரூம் வந்துங்க மார்னிங் வந்து 8 o'clock இருந்து ஈவினிங் 9 o'clock முடிக்க உங்களுக்கு ஓப்பன்ல தாங்க இருக்கும். சரிங்களா? சண்டேவும் நம்ம செட் எப்பயுமே ஓப்பன்ல தாங்க இருக்கும். நீங்க லீவ் நம்ம செட்டுக்கு லீவ்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? நம்ம தொழிலுக்கு லீவே கிடையாதுங்க. அதனால வந்து நீங்க எப்ப வேணுமா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். சரிங்களா? எப்பயுமே நம்ம கதவு உங்களுக்கு திறந்தே தாங்க இருக்கும். சரிங்களா? எப்போ தான் வண்டி நீங்க நேரா பார்க்கலாங்க. திண்டுக்கல் கார்ஸோட இந்த ஷோரூமோட எக்ஸாக்ட் அட்ரஸை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இல்ல ப்ரோ எனக்கு இந்த வண்டியில இன்னும் டவுட்ஸ்லாம் இருக்கு, நான் 1-2 நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா எல்லா வண்டிக்கும் எல்லாமே என்னால சொல்ல முடியாது, 1-2 விட்டுருப்பேன். ஸோ அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, வண்டியோட பேரை பார்த்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கிரீன்ல திண்டுக்கல் கார்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கும் உங்க ஸ்கிரீன்ல. அவருக்கு காலையில 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க. 10, 11, 12 மணிக்கு கால் பண்ணி அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். காலையில 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படிங்கறத கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வண்டியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. டாடா, பை பை.